அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 4, 2026 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,338 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, 23,330 ஒரு 50 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டவுனில் நெகட்டிவ் ஓப்பன் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு கீழே வராங்கன்னா இந்த 23,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,149 எஸ்டர்டே லோ. இந்த ரெண்டு ஏரியாவும் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல வரப்போ இப்போ 23,200க்கு வராங்க அப்படின்னா 23,200 காலன் புட்டு என்ன வாட்ச் பண்ணணும். 23,250 காலன் புட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, இந்த லோவை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு ஒருவேளை இங்கே கீழே வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கால் சைடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து கால் சைடில் பயந்தாங்க அப்படின்னா 23,649 வச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ்க்கு வந்து வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால இன்னைக்கு 0 டி 0 இருக்கும். அப்போ 0 டி 0வில் நம்ம சேம் இதுக்கும் ஓப்பன் ரேஞ்ச் வந்து ஓப்பனை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேன்னு பார்க்கணும். 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ரேஞ்ச் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஆனால் இப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து 1000 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்ச் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேளை இப்போ கீழே வராங்க அப்படின்னா இந்த 24,050ங்கிறது நம்மளுடைய S1 சப்போர்ட் ஒன்னாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் S2 வந்து 23,636. ஒருவேளை 23,800லேருந்து திரும்பணும், இல்லை அப்படின்னா 23,636லேருந்து இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா 75,000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எஸ்டர்டே ஹைக்கு எபோவ் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா 75,000 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள், இல்லை இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மேலே போகிறப்ப நம்மளுக்கு இதெல்லாம் ஐடிஎம் புட்டாக இருக்குது. எதெல்லாம் 74,500 74,600 700 800 75,000 வச்சு நம்மளுக்கு ஐடிஎம்மாக இருக்கிறவங்க ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம்மாக மாறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு உண்மை விலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் ஜீரோ பண்ணிடுவாங்க, ஐடிஎம் கொண்டின்னா நம்மளுக்கு மதிப்பு இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய 1 ஹவர் கேண்டில்லையும் நம்ம பார்க்கலாம். அப்போ 1 ஹவர் கேண்டில்லையும் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 74,500க்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 75,000 வச்சு நம்மளுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ 75,000ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிறப்ப ஒரு எஸ்டர்டே ஹைக்கு பிலோ ட்ரேட் ஆகிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் 74,000 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 73,800 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்.
அப்போ இந்த 2 இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 74,000ம் 73,800ம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த கீழ வராங்க அப்படின்னா, இவங்க 74,000 கால், 73,800 கால்லாம் ஐடிஎம்மா இருந்து ஓடிஎம்மா மாறி, திருப்பி ஏடிஎம் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம்மா மாறிருவாங்க. இப்ப 73,800லேருந்து திரும்புறாங்க அப்படின்னா, ஐடிஎம்மா இருந்த கால் ஏடிஎம்மா மாறி திருப்பி ஐடிஎம்மா ஆகுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் இதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டிலயும் நம்மளுக்கு இந்த மேலேருந்து கீழ வராங்க அப்படின்னா, இந்த லைன் எடுத்துடலாம். மேலேருந்து கீழ வராங்க அப்படின்னா 24,000, 23,262ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இங்கிருந்து மேல போறாங்க அப்படின்னா, எத வச்சும் போறாங்கன்னா 23,550 வச்சு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். இத வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.